நீங்கள் வண்டலா போகணுன்னா டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 1500 ரூபா. நான் ஒரு கணக்கு போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட 10,000 15,000 ரூபா செலவாகுது. இன்னைக்கு நம்மளுக்கு இன்னும் 10 15,000ன்றது ஒரு பெரிய காசு. PVR INOX நீங்கள் எடுத்துக்கோங்க, துரேந்தர் வந்துமே இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துமே அந்த ஸ்டாக் எங்கேயுமே மூவ் ஆகலை. ஏன் இன்னைக்கு என்ன எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் இஸ் ஃபாஸ்டன்ட். ஏன் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு படம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்ததுன்னா அது ரிப்போர்ட்டிங்லாம் வருமா? மூவிஸ் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ் இன்னைக்கு இல்லை, நிறைய கோடீஸ்வரங்க வந்து காணாம போன ஒரு இண்டஸ்ட்ரி. Chat with KC, chat with Karthik Chidambaram, GR Balaji, FPS Assets. Balaji, வணக்கம். வணக்கம் கார்த்திக். ஸோ பாலாஜி மறுபடியும் சந்திக்கிறது மகிழ்ச்சி. நன்றி. ஸோ பாலாஜி, இப்போ நம்ம வந்து இப்போ ஏஐலாம் நிறைய வந்துருச்சு. இப்போ ஸ்டாக் ட்ரேடிங்க்குமே அது நிறைய ஆப் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ பர்ப்ளெக்சிட்டி கேட்டால் நமக்கு சொல்லுது இது மாதிரி இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, ஐ மீன் கான்வர்சேஷனல் மாதிரி. ஸோ இப்போ ஜென்ரலாக நான் எது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும்? அதாவது இப்போ நான் ஒரு நிறுவனம், இப்போ ஒரு ஸ்டாக் பங்கு சந்தையில் ஒரு நிறுவனம் வாங்குறேன் அப்படின்னா நான் என்ன படிக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? நல்ல கேள்வி கார்த்திக். பட் என்னன்னா, ஏன்றது ஒரு டூல். அது வந்து நம்மள ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நம்ம வச்சுக்கணும். நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம என்ன கேட்கணுன்றது நம்ம தெளிவாக கேட்டு அந்த கன்ஸ்டன்ஸ்லாம் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து கரெக்டான அவுட்புட் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா, எந்த செக்டரில் அவுட்புட் நம்மளுக்கு வந்தால் நம்மளுக்கு புரிதல் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னால ஃபினான்ஸில் வந்து எனக்கு வந்து ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹை விசாவி இன்ஜினியரிங். இப்போ ஏஐ கிட்ட போய் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி கொடுத்து பண்ண சொன்னால் அது கொடுக்கும். பட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து கரெக்டாக உள்வாங்கி இதனால் இந்த கம்பெனி இங்கே வின் பண்ணுவாங்களான்றது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், தவிர நம்மளால் அசஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாருன்ற ஒரு இன்வெஸ்டராக நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 செக்டர் இருந்தாலுமே ஜென்ரலி ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 செக்டரில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களோட கோர் நிறைய இடத்துல அங்கே தான் அவங்களுக்கு சக்ஸஸ் வரும். எதனாலனா அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம் தெரியுமா, இவங்க இது பண்ணுறதுனால அது வின் ஆகுன்ற நம்மளுக்கு ஒரு கட் ஃபீல் பண்ணுவோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற அந்த செக்டர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி என்ன பண்ணுவோம்னா, இன்ஃபர்மேஷனை கடன்னு எடுத்து கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா, எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு 20 years ஹிஸ்ட்ரி க்ரோனாலஜிக்கலாக என்ன மேஜர் மைல் ஸ்டோன் நடந்தது இந்த கம்பெனியில், ஒரு 20 வருஷத்துக்குன்னு நீங்கள் ஒன்று கொடுத்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அது எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி உங்களுக்கு ஒரு க்ரோனாலஜிக்கலாக ஒரு எக்ஸல் ஃபைல்லையோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ கொடுத்துரும். இது வந்து முன்னாடி ஒரு அனலிஸ்ட் கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு 1-2 days ஆகும். எதுனாலும் அவங்க ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்கணும், எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணணும், வெப்சைட்டை ரெஃபர் பண்ணணும். இப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் சோர்ஸை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா கட நம்மளுக்கு ரெஃபர் பண்ணி ஒரு தப்பு இல்லாமல் கொடுத்து எங்கே இந்த எடுத்தோன்றது கூட கொடுத்துரும். ஸோ இன்னைக்கு என்ன எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் இஸ் ஃபாஸ்டன்ட். பட் நம்ம கன்ஸ்டன்ட் கொடுக்காம கொடுத்துட்டோம்னா இட் கேன் கிவ் யூ எனி இன்ஃபர்மேஷன். அது ஒரு ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ் நான் சொல்லுவேன். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம என்ன போனோமா, எனக்கும் தெரியும். இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும். அதனால் இட்ஸ் அ வெரி குட் டூல். இந்த டூல்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா US ஸ்டாக்ஸே பார்த்தீங்கன்னா, நான் பர்டிகுலராக நிறைய இதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஓரளவுக்கு அந்த பேசிக் இதுவை வந்து நான் மாடலாக பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா முன்னாடி வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த டெக்னாலஜி இஸ் வெரி பவர்ஃபுல். ஆனால் அதோட லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணோன்னா ஒரு நல்ல அசிஸ்டண்ட்டு ப்ரில்லியண்ட்டாக இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 10 பேர் இருக்கணும். இன்றைக்கி ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு இந்த ஏஐ டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்ணோன்னா அந்த 10 பேரோட எஃபெக்டை நீங்கள் ஒரு 4-5 அனலிஸ்ட்டை வச்சு கூட ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனை நல்லாவே ரன் பண்ணலாம். ஆனால் அப்போ அந்த டொமைன் எக்ஸ்பர்டீஸும் ரொம்ப முக்கியன்றீங்க. அதாவது இப்போ நமக்கு என்ன கம்பெனி தெரியுமோ, எந்த நிறுவனம் தெரியுமோ, கரெக்ட், அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட். அதாவது ஒரு இன்வெஸ்டர். கரெக்ட். ஆனால் நமக்கு எல்லா நிறுவனமும் தெரியாது. இப்போ நம்ம நேற்று பேசும்போது கூட நீங்கள் ஒரு கம்பெனியை பார்க்க சொன்னீங்க இல்லையா? கரெக்ட். கரெக்ட். ஸோ அது வந்து ஒரு இன்ஜினியரிங் ஒரு ரிஃபேக்டரி. அது வந்து ஒரு பேசிக்கலி ஒரு கெமிக்கல் ஸ்டீல் ப்ரொடக்ஷனுக்கு அந்த ஃபர்னஸ் இருக்கும் தெரியுமா, அதில் வந்து அது கவர் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல். இது நம்மளுக்கு அதுக்கு மேலே டெப்த்தாகவும் புரிய போகிறது இல்லை. ஏன்னா நான் கேட்குறேன் உங்களுக்கு. பட் ஹோல் ஐடியா என்னன்னா, நம்மளுக்கு வந்து
ஓரளவுக்கு ப்ராடக்ட்டை புரிஞ்சாகணும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து பேசிக்காக இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்களே நம்மளுக்கு தெரியாதுன்னா, நாளைக்கு ஸ்டீல் டிமாண்ட் இந்தியாவில் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கம்பெனியும் அடிபடும். ஏன்னா இந்த செக்டர் டிமாண்டு தான் இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால தான் ஒரு செக்டரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த செக்டரில் நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டாக்கோ, அதில் நல்ல பேலன்ஸ் ஷீட்டு, நல்ல கம்பெனி, நல்ல வேல்யூவேஷன் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு இன்வெஸ்டிங் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த செக்டரை நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபைனான்ஷியல்ஸ் மட்டும் இல்லை, வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்லை. நம்பர்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் திங். நம்பர்ஸ் வர முன்னாடி இந்த நம்பர்ஸ் எங்கேருந்து வருது, இந்த செக்டர் டைனமிக்ஸ் எவ்வளோ பிளேயர் இருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரி சொல்கிறேன், இப்போ இந்த QSR இருக்குல்ல, குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், நடுவில் பார்த்தீங்கன்னா சமீபகாலத்தில் பயங்கர இந்த கோவிட் சீசனில் பார்த்தீங்கன்னா பயங்கர புலிஷாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே 50% 60% டவுனு. அது ஜூபிலண்ட் ஃபுட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு எல்லா கம்பெனியுமே டவுன். ஏன் தெரியுமா? நிறைய சப்ளை, தெருவுக்கு ஒரு ஃபண்டிங் வந்து QSR கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம டிமாண்ட் சைடை ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் சப்ளையை நீங்கள் மெஷரே பண்ண முடியாது. முன்னாடி 10 பிளேயர் இருந்தாங்க, இன்றைக்கி 100 பிளேயர் ஆகிட்டாங்க. கரெக்டாக இதே தான் நீங்கள் செராமிக்ஸில் பார்த்தீங்கன்னா, ரைட், மார்பின் குஜராத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மல்டிபிள். முன்னாடி கஜாரியா, சோமானி, செரா இவங்க 3 பேர் தான் பெரிய டானாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பயங்கர சப்ளைனால என்ன டிமாண்ட் வந்தாலும் இந்த புது சப்ளை வந்து ஹர்ட் ஆகுது. அதனால தான் நம்ம அந்த செக்டரை புரிஞ்சிக்கலன்னா ஏன் நம்ம கம்பெனிக்கு பொருள் இருந்தும் அவன் பிஸ்னஸ் பண்ண முடியலான்ற அந்த புரிதல் வரும். அதனால தான் ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபியூ செக்டர்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணி யார் டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறா, எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கேமுக்குள்ளே. இப்போ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணிடலாம். கரெக்டாக எதனாலன்னா அது RBIயில் பப்ளிஷ் ஆகும். இவங்க தான் பேங்க்ஸ் அப்படின்னா டெபாசிட் வந்ததுன்னா இவங்க தான் ஃபைட் பண்ண முடியும். ஸோ சில இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மெஷர் பண்ணிடலாம். இதே நீங்கள் இந்த ரிஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா கூட மெஷர் பண்ணிடலாம். RHI மெக்னீஷியான்னு ஒரு கம்பெனி, வெசுவேஸ், ஒரு 2-3 கம்பெனி தான் இந்த இண்டஸ்ட்ரியிலே டாமினேட். அப்படின்னா ப்ரிடாமினேட்டாக டக்குன்னு ஒரு பெரிய சப்ளையர்லாம் வர முடியாது. சில இண்டஸ்ட்ரியில் QSR பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு யாராலும் கணிக்க முடியாது. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். அதில் இந்த மாதிரி இதில் அதிகமாக இருக்கும், R&D அதிகமாக இருக்கும். பையர் பார்த்தீங்கன்னா B2B, அவன் வந்து ஒரு 1600 டிகிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஆகும்போது ரிஸ்க் எடுக்க மாட்டான். இதுவே நம்ம வந்து ஒரு சின்ன கடை போட்டு சார் நல்லா சமோசா பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணுவோம். So QSR business is easy to start. It's easy to start, yeah. Refractory business is not easy to start, right? அது வந்து நம்மளுக்கு புரியும் பொழுது தான் அந்த பையர் எந்த அளவுக்கு டியூ டிலிஜென்ஸ் பண்ணியிருக்கணும். அவன் வந்து வேர்ல்டு நம்பர் 1 நம்பர் 2 இருக்கணும்னா உலகம் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண ஒரு கம்பெனி ப்ராடக்ட் ஏன் அந்த அளவுக்கு இருக்கணும்? பிகாஸ் அங்கே ஃபெயிலியர் ஆச்சுன்னா பிளான்ட்டே ஃபெயிலியர் ஆகிடும். கரெக்டாக? தட் இஸ் வேர் நம்ம கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாமா இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டாக? ஸோ நிறைய பேர் சொல்லலாம் மெட்டல்லேருந்து நான் இது பண்ணுறேன்னு. ராக்கெட்டுக்கு பண்ணுறவனுக்கும் ஒரு சின்ன வண்டிக்கு பண்ணுறதுக்கும் 2 பேருமே சொல்லலாம் நான் மெட்டல் ஒர்க் பண்ணுறேன்னு. ஆனால் அவனோட ப்ரிசிஷன் எவ்வளோ இருக்கணும்? ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா இட் கேன் இம்பேக்ட் பிக் டைம். இங்கே ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா ஒன்றுமே இருக்காது, ரைட்? ஸோ நம்ம கம்பெனி என்ன பண்ணுறாங்க, என்ன வேல்யூ எடிஷன், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஃபினான்ஷியல்ஸ்க்கே போகணும். ஸ்ட்ரெயிட்டாக ஃபினான்ஷியல்ஸை பார்த்து இந்த டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது, ROC 20, இட்ஸ் அ குட் கம்பெனி, இதெல்லாம் வந்து அக்ரீடு. ஆனால் இதை பார்க்காம நம்ம அது பார்க்கும்பொழுது இந்த நம்பர் ஏன் வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் இந்த நம்பர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் நம்மளுக்கு புரியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு கம்பெனியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஃபினான்ஷியல்ஸ் போகிறது ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கு ஒரு அழகு. ஸோ கம்பெனி நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து கம்பெனி முதல் படி என்ன ப்ராடக்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் அவங்க கஸ்டமரு, எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கரெக்ட், எப்படி அது காசாக கன்வெர்ட் ஆகுது, அதை நம்ம வந்து மைண்டில் வந்து அந்த சொல்லுவாங்க ஒரு சின்ன சீட்டில் உங்கள் கம்பெனியை பற்றி நீங்கள் எழுத முடிஞ்சிருச்சுன்னா என் கம்பெனி இதை பண்ணி இதை லாபம் பண்ணுறான், உங்களுக்கு அது ஆக்சுவலி புரிஞ்சிடுச்சு. நீங்கள் வந்து 20 பேஜ் ஆர்டிக்கல் எழுத தேவையில்லை, அந்த 2 லைன்லேயே இதுதான் என் கம்பெனி பண்ணுறான். பேங்க் என்ன பண்ணுறான், டெபாசிட் கிட்ட காசு வாங்குறான், கடன் வேண்டியவனுக்கு கடன் கொடுக்குறான். இங்கே 6% வட்டி, இங்கே 10% வட்டி, அந்த 4% தான் அவனுக்கு மார்ஜின். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பென்ஸு அதெல்லாம் இருக்குது. கரெக்டாக? இதுதான் சிம்பிள் பேங்கிங் பிஸ்னஸ். இந்த மாதிரி பிஸ்னஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுனா என்ன ஆகும், RBI இந்த பாலிசி வந்தால் என்ன ஆகும்ன்றது நம்மளுக்கு வந்து இம்பேக்ட் புரியும். இல்லைன்னா ஏன் ஸ்டாக்கு விழுதுன்னு நம்மளுக்கு புரியாமல் விழுந்தப்புறம் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோ ஏதோ கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வெசுவஸ் சொன்னீங்க இல்லையா? கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வெசுவஸ் பிஸ்னஸ் அந்த அளவுக்கு புரியல அப்படின்னா நான் அது பக்கமே போக வேண்டிய அவசியம் 100%. நம்ம எல்லா கம்பெனியுமே வாங்கணும்னு அவசியமே இல்லை. நல்ல கேள்வி கார்த்திக். நம்மளுக்கு வந்து என்ன செக்டர் பிடிச்சிருக்கோ, நான் ஏன் அந்த கம்பெனி சொன்னேன்னா இப்போ ஆனுவல் ரிப்போர்ட் சீசன் வந்துடுச்சு. ஸோ ABB, ஷேஃப்லர் எல்லாம் MNCயோட ஆனுவல் ரிப்போர்ட் இப்போ வந்துடுச்சு. அதனால தான் நான் அதை வந்து நம்ம அன்றைக்கி பேசும்போது சொல்லியிருந்தேன், வெசுவஸ் ஆனுவல் ரிப்போர்ட் கூட வந்துடுச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆனுவல் ரிப்போர்ட்டுன்னு. ஆனால் சில இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு புரியலன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடணும். அதில் தப்பே இல்லை. எதுக்காகன்னா இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ரைஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். நான் என்றைக்குமே ப்ளே பண்ணலாம், நான் ஒரு 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவும் சில இண்டஸ்ட்ரியில் வந்து அது ரொம்ப சிக்லிக்கலாக இருக்கும்.
சூப்பர் சிக்லிக்கலாக இருக்கும். டக்குன்னு ஒரு யூபியில் ஒரு கவர்மெண்ட் பாலிசி வந்ததுன்னா இங்கே சுகர் ப்ரைஸில் இம்பாக்ட் வரும், ஸ்டாக்ல இம்பாக்ட் வரும். ஸோ சில இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியாது. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி 20 வருஷத்துலேயே நான் ஒரு வாட்டி கூட சிமெண்ட்டில் போட்டதே இல்லை. ஒரு ஆக்சுவலி ஒரு அனலிஸ்ட் கேட்டிருந்தாங்க, எப்பவுமே நீ பண்ணதில்லை. நான் சொன்னேன், சில இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு செட் ஆகாது. மேபி நம்மளுக்கு வேண்டியது சிமெண்ட் ஓரளவுக்கு ஈஸியாக புரியும், இல்லை எல்லாருக்குமே புரியும், எல்லாமே புரியும். சரி, நம்மளுக்கு என்னன்னா ஒரு பெட்டர் இண்டஸ்ட்ரி, எனக்கு பிடிச்சிருக்கிற இண்டஸ்ட்ரி தான் புரியும். ஒன்று நல்லா பிடிச்சிருக்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். கரெக்டா? மேபி எனக்கு வேற இண்டஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சிமெண்ட் நான் பார்க்கல. பட் சிமெண்ட் இஸ் வெரி ஈஸி இண்டஸ்ட்ரி. சிமெண்ட் இஸ் பேசிக்கலி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி. நீங்க சிமெண்ட்டை வந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே எடுத்துகிட்டே போக முடியாது. ஸோ யார் அந்த டிமாண்ட் கிரியேட் பண்ற இடத்துல சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்க தான் பிஸ்தா. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெவி கமாடிட்டி. கரெக்டா? இட்ஸ் சொல்லுவாங்க லோக்கல் கமாடிட்டின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணணும், அங்கேயே கன்சியூம் பண்ணணும். ஆனால் அது ஒரு கமாடிட்டி, ரைட்? எனக்கு ஜெனரலி என் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, கமாடிட்டிலாம் வேணாம், ஒரு பிராண்டு, ஒரு ஐபி, ஒரு இன்டெலெக்சுவலாக ஏதாவது பண்ணி அதனால் காசு சம்பாதிக்கிற கம்பெனிஸ் கொஞ்சம் ஃபேவர்டாக இருப்பேன். அதனால் ஐ நெவர் சீன் தட். இப்போ அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட், ரைட்? அங்கே தான் வந்து இந்த கம்பெனிக்கு கியூமுலேட்டிவாக எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த ஈக்விட்டி கேபிட்டல்னு சொல்லுவாங்க, அந்த ரிசர்வ்ஸ் அதெல்லாம் சஃபிஷியண்ட்டாக இருக்கா, எப்படி க்ரோ ஆகிட்டு இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அசெட்ஸ் எங்கே இருக்குது, ரைட்? இந்த காசை டெட் எவ்வளோ இருக்குது, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் டெட் அப்பப்போ வரும். எதனால இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்ததுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் வரும், அதெல்லாம் தப்பு இல்லை. லாங் டேர்ம் டெட்டு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா கடன் வச்சுட்டே பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனி கடன் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 30-40 வருஷம் ஆகியும் கடன் இருக்குன்னா அப்போ இன்னும் நீங்கள் வந்து கரெக்டாக சம்பாதிக்கலான்ற ஒரு புரிதல் வந்துடுது. அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது லாபமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் முக்கியம். இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி ஆப்ரேட்டிங் மார்ஜின்லாம் கிட்டத்தட்ட 15-20%. அப்படின்னா 100 ரூபா விற்றாங்கன்னா எல்லா செலவு போக 15-20%. இட்ஸ் வெரி குட் மார்ஜின். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்ஸ் கீக்ஸ் எல்லாம் கட்டி ஒரு 12-13-14%. ஸோ வெரி வெரி ஹெல்தி மார்ஜின். அதான் சொல்கிறேன்ல, அவங்க போடுற கேபெக்ஸுக்கு விற்கிறதுக்கும் மார்ஜின்லாம் வந்து எம்என்சி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஜின்லாம் என்றைக்குமே எம்என்சி கம்பெனியில் ஜென்ரலாக என்ன இஷ்யூ இருக்குன்னா க்ரோத். நீங்கள் வந்து ரொம்ப அச்சாபுச்சா க்ரோத்லாம் பண்ண மாட்டாங்க நிறையன்னு. ஆனால் இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் எம்என்சி, அட்லீஸ்ட் ஒரு 12 எம்என்சி என் கண்ணில் இருக்குது, வேறு நிறைய எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் மோர் பாசிட்டிவ் தேன் மேபி இந்தியன்ஸ். ஆனால் அவங்க வந்து 1 year 2 year அவுட்லுக்கில் இல்லை, நெக்ஸ்ட் 7-10 years இந்த கண்ட்ரி க்ரோ ஆகிடும். அந்த க்ரோத்தை நம்ம எப்படியாவது பிடிச்சிடணும். நீங்கள் அது US யூரோப் காலில் கேட்டிங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்லி தே ஸ்பீக் ஸோ மச் ஆன் இந்தியன் கம்பெனி. இந்தியாவில் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், இந்தியாவில் நாங்கள் புல்லிஷாக இருக்கோம், எங்களோட க்ரோத் எக்கானமிலேயே ஏஷியாலேயே இந்தியா தான் க்ரோத்து. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் டவுனாக இருந்தோம்னா இந்த வார்லலாம் ஐ வுட் சஜஸ்ட் நம்ம வந்து அங்கே போய் அந்த கால் கொஞ்சம் கேட்டோம்னா அட்லீஸ்ட் அந்த பாசிட்டிவிட்டி வரும். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு 5-7 year அவுட்லுக்கு தான் அவங்க பேசுகிறாங்க தவிர FY 26க்கோ இல்லை 26க்கோ அந்த 27க்கோ அந்த 1-2 year விண்டோக்கு பேசுறது இல்லை. தேர் டாக்கிங் லிட்டில் பிட் மீடியம் டு லாங் டேர்ம். இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சொன்னீங்க, ட்ராக் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பற்றி சொன்னீங்க. இப்போ எல்லாருக்குமே புரியுற ஒரு இண்டஸ்ட்ரின்னா மேபி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி பண்ண முடியாது, ரைட்? ஸோ இப்போ அதையும் நான் சில ஸ்டாக்ஸ், சில கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் ஆகிருக்கு. சரி, சும்மா போர் எடுத்துன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன், ரைட்? இப்போ அதில் எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, இப்போ எனக்கு ஒரு 50 கோடி வேணும், 100 கோடி வேணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஏன் லிஸ்ட் பண்ணுறாங்க எனக்கு அதை சரியாக புரிய மாட்டேங்குது. லிஸ்டிங் வந்து பல ரிக்குவயர்மெண்ட்டை சால்வ் பண்ணும். ரிக்குவயர்மெண்ட் 1 என்னென்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல். ஸோ நம்ம வந்து லிஸ்டிங்ன்றது ஒரு கேபிட்டல் ரேசிங் ஆக்டிவிட்டியாக நம்ம அதை பார்க்கணும். எனக்கு வந்து என் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அது கேபிட்டல் வேணும். நான் வந்து கடன் வாங்க விரும்பல, நான் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக சப்போஸ் என் பிஸ்னஸில் உங்களை பார்ட்னராக ஆக்கணும்னா ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி என்ன பண்ணணும்னா என் பங்கு உங்களுக்கு கொடுத்து நான் அந்த IPO பண்ணுறேன். இது ஒரு அப்ஜெக்டிவ். செகண்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா பிராண்டிங், ஒரு பாப்புலாரிட்டி. ஏன்னா நீங்கள் லிஸ்டிங் ஆகிட்டிங்கன்னா எவ்ரி 90 days ரிசல்ட்ஸ் வரும், மீடியா சேனலில் எக்ஸ்போஸ் ஆவீங்க. ஸோ பிராண்ட் பாப்புலாரிட்டி வில் ஜென்ரலி கோ அப். சில பிஸ்னஸ்க்கு அது வந்து நல்ல கிரெடென்ஷியல். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பர்பஸ்ஃபுல்லாக நிறைய பேர் லிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்டே இருக்காது. ஆனால் அவங்க ஏன் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கிரெடென்ஷியல்ஸ், நாங்கள் ஒரு பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி, எங்கள் ஃபினான்ஷியல்ஸை நீங்கள் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணலாம் இன்டெப்த்தில், ரைட்? நீங்கள் ஆனுவல் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனிக்கு ஸ்கெடியூல்ஸில் வந்து அவ்வளோ இருக்குது. ஏஜிஎம்ல அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி, ரைட்? ஏஜிஎம்ல ஒரு ஷேர் வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர் கேட்கும்போது கூட நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்போ அந்த ஸ்க்ரூட்டினியை வந்து அவங்க அதை பாசிட்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஓப்பன் புக், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஒரு பெரிய இண்டிகேட்டர். ஸோ ஒரு IPOன்றது ஒன்று கேபிட்டலுக்காக, ஒன்று ட்ரஸ்ட் ஃபேக்டர்,
ரெஸ்ட் தேர்ட் ஒன் லாட் ஆஃப் இன்னைக்கு ஐபிஓ வருது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் equity முன்னாடியே ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க எக்ஸிட்டுக்கு தான் இந்த ஐபிஓ வரும். ஸோ ஐபிஓ குட் பி வெரைட்டி ஆஃப் ரீசன், பட் மேஜர் ரீசன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் ரைசிங் ஆக்டிவிட்டி. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஐபிஓ பண்ணுறது வந்து ஒரு ஈஸி ஆயிடுச்சு, கரெக்டாக? ஸோ நிறைய கம்பெனி பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஐபிஓ பண்ணிவிடுவோம், காசை ரேஸ் பண்ணிப்போம், அப்புறம் என்ன பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். அந்த இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ ஒரு கேபிட்டல் ரைசிங்க்கு நான் பண்ணுறேன் ஐபிஓ, கரெக்ட். இப்போ அந்த வால்யூம் ட்ரேடுன்னு சொல்கிறாங்களா, அதாவது ஒரு ஸ்டாக்கை எவ்வளோ பேர் வாங்குறாங்க விற்கிறாங்க, வால்யூம் இருக்குல்ல, கரெக்ட். நம்ம விற்கணும்னா வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் தான் விற்க முடியும். கரெக்ட். ஸோ இப்போ அது மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நான் ஒரு சில கம்பெனியை சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதில் வந்து ஒரு ட்ரேடே ரொம்ப வால்யூம். ஐயோ, நல்ல சூப்பரான கொஸ்டின். ஐ திங்க் மோஸ்ட் அப்ராப்ரியேட். இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வந்து நேற்று 18% விழுந்தது. நிறைய பேர் வந்து ஐயோ 18% விழுந்துடுச்சு, என்ன நடந்தது என்ன? நான் சொன்னேன் 7 கோடி ரூபா தான் வால்யூம் நடந்தது. ஸோ யாரோ ஒருத்தர் 5-6 கோடி விற்றுருக்காங்க. இல்லிக்விட் ஸ்டாக், ரொம்ப சின்ன ஸ்டாக்கு, வாங்குறவன் நிறைய பேர் இல்லை. தமால் விழுந்த அப்புறம் அந்த 18% தான் ஒரு பையர் வந்து வாங்கியிருக்கான். 7 கோடின்றது இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் அவர் அந்த கம்பெனிக்கு வந்து அந்த கம்பெனி கொஞ்சம் இம்பேக்ட்ஃபுல் தான். ஆனால் ஹோல் ஐடியா என்னென்னா சில இடத்துல லிக்விடிட்டியே இருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பையர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவேன். பையரே இல்லைன்னா செல்லர் வந்து 1 கோடி விற்றா கூட ஸ்டாக் விழுந்துடும். நம்ம என்ன பார்க்கணுன்னா நிறைய வால்யூமில் விழுந்துதா இல்லை ஒரு சின்ன சில்லிங்கில் விழுந்துதா? சின்ன சில்லிங்கில் விழும்போது அந்த ப்ரைஸ் ஒரு டம்மி ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். அப்படின்னா பையர் வந்தானா ப்ரைஸ் மேலே போயிடும். இல்லை இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இது மாதிரி கம்பெனி லிஸ்டே பண்ண விடக்கூடாதுல்ல. ஏன்னா வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா வந்து இம்பாக்ட் எதுவும் தெரியாது, சரி இது நல்லா இருக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் பையர் பீவேர் தான் கார்த்திக். ஐ திங்க் இல்லை, கரெக்ட் தான். ஒரு இடத்துல வந்து இல்லிக்விடிட்டி இருக்கக்கூடாது. அது நீங்க பை பண்ணும்பொழுது அந்த ஒரு ட்ரேட் ஸ்கிரீன்ல வரும், இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா வால்யூம் இல்லை, இவ்வளோ 100 ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க, உங்களுக்கு வேணுமா? நம்ம அதெல்லாம் படிக்கவே மாட்டோம், டக்குன்னு கிளிக் பண்ணிடுவோம், கரெக்டா? ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் போடுவாங்க. ஐ திங்க் நம்ம அவேராக இருக்கணும். தட் இஸ் வை ஒரு இன்வெஸ்டிங்கை வந்து ஒரு BSE 500 இந்த பெரிய 500 கம்பெனிக்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த ரிஸ்கெல்லாம் தவிர்க்கலாம். நம்ம வந்து ரொம்ப சின்ன கம்பெனி யாருக்குன்னா ஒன்று ப்ரோவாக இருக்கணும். அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும், தே வாண்ட் டு பை தேர். அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஒரு ஓப்பன் மார்க்கெட். இல்லைன்னா நான் வந்து எனக்கு ஒரு டிக்கர் இருக்குது, எனக்கு ஆப் இருக்குன்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு இஷ்யூஸ் இருக்குது. நம்ம அவேராக இருக்கணும். கொஞ்சம் பெரிய கம்பெனி அட்லீஸ்ட் ஒரு 2000-3000 கோடி மார்க்கெட் கேப் கம்பெனி மேலே வாங்கினா அந்த இஷ்யூஸ் வராது. 1000 crores கீழே வாங்கும்பொழுது கொஞ்சம் இல்லிக்விடிட்டி ரிஸ்க்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். நீங்கள் இது வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா மார்ச்சில் நிறைய பேருக்கு வந்து அங்கே தான் காசு விட்டாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு என்ன லாபம் இதில்? இப்போ நான் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, கரெக்ட், யாரும் வாங்கலை யாரும் விற்கல, அப்போ அவங்களுக்கு என்ன லாபம்? அது அவங்களுக்கு வந்து அந்த காசு ரேஸ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பையரும் செல்லரும் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு தான் லிக்விடிட்டி இருக்காது. மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆன உடனே ஒரு நல்ல கம்பெனிக்கு பொருள் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா பையர் வருவான், பையர் வரும்போது செல்லரும் வருவான். அதனால ஸ்டார்டிங்ல மேபி வால்யூம் எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா பண்ணா வரும், இல்ல வராது. ஏன்னா நீங்க ரிசல்ட்ஸ் மேல கூடி போயிட்டு இருந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்ல பாஸ் ஆகுமா, அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்கும் அந்த பங்குல இன்ட்ரெஸ்ட். ஸோ பையர் இன்ட்ரெஸ்ட் மேல போக செல்லர் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ கண்டிப்பா ட்ரேட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசனபிளி டெப்த் மார்க்கெட் தான். ரொம்ப சின்ன கம்பெனியில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து என்ன ஆகிடும்னா ஒரு சின்ன லிக்விடிட்டிலேயே ப்ரைஸ்லாம் விழும். இந்த மாதிரி மார்ச் கரெக்ஷனில் நிறைய விழும். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் மார்க்கெட். யாருமே ஃபண்டமெண்டலாக யோசிக்கிறது இல்லை. நாளைக்கு போய் விற்றா போதும்னு நினச்சாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் 10 days ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதை ஃபோமோ சொல்லுவோம்ல, இப்போ வாங்கியே திரும்ப இன்னைக்கு இருக்கும், ஒரு மாதம் முன்னாடி எதுவுமே வாங்க தேவையில்லை. ரெண்டுமே தவிர்த்து ஒரு ஹைலி லிக்விட் நேம்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கு அழகு. இப்போ ஜென்ரலாக இப்போ என்டர்டெயின்மெண்ட் ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுவீங்க? வந்து பிஸ்னஸில் 2 விதமாக நம்ம பிரிக்கலாம் கார்த்திக். சில பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் ரெவென்யூன்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கோங்க, ஜோதி லேப்ஸ். மாதம் வீடு நம்ம பண்ணுறதுக்கு அந்த பொருள்லாம் வீட்டுக்கு வரும். அப்போது அது ஒரு கன்சிஸ்டன்ட் பிஸ்னஸ். ஸோ இவ்வளோ விற்பா, இவ்வளோ லாபம், இவ்வளோ தான் ப்ரெடிக்ட் பண்ணலாம். சில பிஸ்னஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் சொல்லுவோம். இல்லை மூவி பிஸ்னஸ் எடுத்துக்கோங்களேன். காசை போடுறாங்க, மூவி வரும், மூவி நல்லா பண்ணால் சரி, நல்லா பண்ணலான்னா காலி. ஸோ இது வந்து ஒரு வைடு அவுட்கம். அவங்களுக்கே தெரியாது படம் எப்படி போகணும், நம்மளுக்கு எப்படி புரிய வரும். அதனால சில இண்டஸ்ட்ரி வந்து ஒன்று இன்சைடராக இருக்கணும். நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி நல்லா புரிஞ்சிருக்கணும். இந்த டைரக்டர், இந்த ஆக்டர், இந்த கதை ஆர் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு ஹை ரிஸ்க் பிஸ்னஸ். எதனாலன்னா உங்களுக்கே தெரியும், மூவிஸ் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ். இன்னைக்கு இல்லை, நிறைய கோடீஸ்வரங்க வந்து காணாம போன ஒரு இண்டஸ்ட்ரி. அதனால் அங்கே வின்னிங் ரேஷியோ கம்மி, சில பேர் வின் பண்ண முடியும். நான் வந்து அந்த மாதிரி செக்டர் சூஸ் பண்ண மாட்டேன். பல பேர் வின் பண்ணுற அந்த செக்டரில் ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் நான் அட்டம் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து லாங் ஷார்ட் இண்டஸ்ட்ரின்னுவாங்க. 2 பேர் வின் பண்ணுவாங்க, 8 பேர் லூஸ் பண்ணுவாங்க.
அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அந்த 2 பேராக இருப்பீங்கன்றது ரொம்ப கஷ்டமானதுனால அந்த மாதிரி சில செக்டர்ஸை நான் அவாய்ட் பண்ணுறது வந்து என்னோட இது. அந்த ஸ்டைல் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க, இப்போ இந்த மூவிஸ் கேட்கறதுனால சொல்கிறேன், இப்போ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், ஸோ அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு படம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்ததுன்னா அது ரிப்போர்ட்டிங்லாம் வருமா? எப்படி அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க? எப்படி அது வந்து அதான் சொல்கிறல, இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ரொம்ப ட்ரிக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா PVR INOX நீங்கள் எடுத்துக்கோங்க, துரேந்தர் வந்துமே இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துமே அந்த ஸ்டாக் எங்கேயுமே மூவ் ஆகலை. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்லேயே எல்லாரும் பார்த்துடுறாங்களே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார்லேயான்ட்டு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஜென்ரலாக வெல்த் கிரியேட் பண்ணல, ஸ்பொராடிக்காக வெல்த் கிரியேட் பண்ணியிருக்கு. சடன்லி ஒரு ஸ்டாக் பர்ஃபார்ம் ஆகும், ஒரு ஸ்டாக் பர்ஃபார்ம் ஆகாது. பட் ப்ராடாக பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி நீங்கள் இந்த விட்டுருங்க, இந்த வண்டர்லான்னு ரைட், ஒன் ஆஃப் த வெரி ஃபண்டாஸ்டிக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட். நல்லா ஐ திங்க் as a கன்சியூமராக நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5-6 வருஷம் ஒன்றுமே பண்ணல. சென்னையிலையும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா க்ரோத் பெருசாக இல்லை, நிறைய காசை போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு காசு போட்டு 6-7 வருஷம் கழிச்சு தான் காசு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வி ஹேவ் டு பி லிட்டில் மோர் கேர்ஃபுல். பட் அந்த இண்டஸ்ட்ரியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல டைம் வரும், அந்த விண்டோவில் போய் பண்ணுறது வந்து ஒரு ஷார்ப் இன்வெஸ்டர் பண்ணலாம். ஒரு ஜெனரல் இன்வெஸ்டர் வந்து ஒரு ஈஸி இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ளே பண்ணுறது வந்து ஒரு டிஸ்னி மாதிரி கம்பெனிஸ்லாம் தே டு வெரி வெல். see end of the day நம்ம வந்து எக்கானமி எங்கே இருக்கும், நம்ம வந்து ஒரு $3000 எக்கானமி தான். இன்றைக்கி நீங்கள் வண்டர்லா போகணுன்னா டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 1500 ரூபா. இது எங்கே அங்கே போய் நீங்கள் செலவு பண்ணணும். ஆனால் நீங்கள் இங்கேருந்து 45 கிலோமீட்டர் போகணும், கரெக்டாக? ஸோ ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 பேர் நான் ஒரு கணக்கு போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட 10,000 15,000 ரூபா செலவாகுது. இன்றைக்கி நம்மளுக்கு இன்னும் 10 15,000ன்றது ஒரு பெரிய காசு, கரெக்டாக? நம்ம ஒரு பெரிய எக்கானமி ஆன அப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு 4-5 லட்சம் சம்பாதிக்கும் பொழுது இந்த காசு ரொம்ப நம்மளுக்கு இருக்காது. ஐ திங்க் இன்றைக்குமே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு செலவு ஜாஸ்தி, அதனால தான் அந்த டிமாண்ட் பெருசாக வளரல. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேக். ஏன்னா நிறைய பேர் வந்து அங்கேருந்து பார்க்குறாங்க, பட் நீ இங்கேருந்து கிளம்பி போகணும்ல, எப்படி போவேன்? நீ வண்டியில் போவேன், செலவு பண்ணணும், சாப்பாடணும், வரத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 ஆகிடுது 4 பேருக்கு. 10,000ன்றது இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ரொப்போசிஷன். நம்ம இன்னும் ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்தில் நம்ம கொஞ்சம் வளர்ச்சி ஆன அப்புறம் மேபி 10,000 இஸ் ஓகேவா இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவு வி ஹேவ் டு see it. ஆனால் இப்போ PVR பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு மோனோபாலி மாதிரி தான் இல்லை? மோனோபாலி தான். ஆனாலும் ஏன் அப்புறம் அதான் சொல்கிறேன்ல, மோனோபாலியாக இருந்துமே அந்த இண்டஸ்ட்ரியே என்ன காசு பண்ண முடியல. அதனால தான் PVR இஸ் a வெரி ஸ்ட்ராங் கம்பெனி. ஆனால் இந்த ட்ரெண்ட் ஆஃப் நம்ம வந்து வீட்லேயே பார்க்குறது அது ஒரு பெரிய ஆன்டி ட்ரெண்ட் அவங்களுக்கு, கரெக்டாக? ஸோ மார்க்கெட் இஸ் ஸ்டில் கன்ஃபியூஸ்ட். மக்கள் போய் தியேட்டர் பார்ப்பாங்களா, இந்த பாப்கார்ன் சாப்பிடுவாங்களான்ட்டு. ஏன்னா PVRல பெரிய எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம வந்து கண்டிப்பாக வில் ஈட் அ லாட். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபுட் பிஸ்னஸ் டூயிங் என்டர்டெயின்மெண்ட். நான் எப்போவுமே சொல்லுவேன், வெரி ஸ்ட்ராங் கம்பெனி அன்டவுட்டட்லி. பட் க்ரோத் பெருசாக இல்லை, க்ரோத் சஸ்டைனபிளாக வரணும். வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சீப் ஜோனுக்கு போயிடுச்சு, ஆனால் இன்னும் க்ரோத் கன்சிஸ்டண்டாக வராதனால இன்னும் அப்படின்னு இருக்குது. பட் இட்ஸ் அ வெரி வெரி மோனோபோலி இருந்தும் பர்ஃபார்ம் ஆகலைன்னா அது ஒரு செக்டர் இதுதான். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்ஸ். வணக்கம் சாட் வித் கேசி நண்பர்களே, நான் கேசி கார்த்திக் சிதம்பரம். வாரம் என்ன பாதிக்கிற விஷயங்களை கைப்பட கடிதமாக எழுதுகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் ஞாயிறு கடிதத்தை மறக்காமல் வாசிங்க.